நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரீட்சாவோடைய 18th லெசன் பாட் அட்டாரக். இதில் என்ன படிக்க போகிறோன்னா ஷரீர் கே அங். ஷரீர்னா நம்ம உடம்புல இருக்கிற பகுதி, அங்குனா பகுதி, நம்ம உடம்புல இருக்கிற பகுதியை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்? ஆத்னா கை. யக் ஆத் ஹே, இது கை. ஆத்மி கே தோ ஆத் ஓத்தே ஹே. ஆத்மி மனிதனுக்கு 2 கைகள் இருக்கின்றன. தோனா 2, ஆத் ஓத்தே ஹே 2 இருக்கிறதுனால நம்ம ஹைங்கன்னு ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோம். ஆத்மிக்கே தோ ஆத் ஓத்தே ஹே, மனிதனுக்கு 2 கைகள் இருக்கின்றன. ஏக் ஆத்மே 5 உக்லியா ஓத்தி ஹே. ஏக் ஆத்மே ஒரு கைகளில் 5 உக்லியா. உக்லினா விரல், இங்கே 5 வந்திருக்கிறதுனால உக்லியா அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறோம். 5 உக்லியா ஓத்தி ஹே ப்ளூரலில் இருக்கிறதுனால ஹேங்கன்னு யூஸ் பண்ணுறோம். ஆத்தோ சே ஹம் லிக்தே அவுர் காத்தே ஹே. கைகளினால் ஹம் நாம், லிக்தே அப்படின்னா எழுதுறது, மற்றும் காத்தேனா சாப்பிட்றது. கைகளினால் நாம் எழுதுகிறோம் மற்றும் சாப்பிடுகிறோம். ஹம் ஆத்தோ சே சபி காம் கர்த்தே ஹே. நாம் கைகளினால், சபினா ஆல், காம்னா வேலை செய்கிறோம். நாம் கைகளினால் எல்லா வேலைகளும் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு பயிர். பயிர்னா கால். ஆத்மி கே தோ பயிர் ஓத்தே ஹே. மனிதனுக்கு தோனா 2 பயிர் கால்கள் இருக்கின்றன. பயிரோ சே ஆத்மி சல்தா அவுர் தௌடுதா ஹே. கால்களினால் மனிதன், சல்தானா நடக்கிறது, அவுர் மற்றும் தௌடுதா அப்படின்னா ஓடுறது. கால்களினால் மனிதன் நடக்கிறான் மற்றும் ஓடுகிறான். 2 வேலை செய்கிறதுனால நம்ம ஹைங்கன் ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோம். பயிர் அவுர் ஆத். தயிர்னே மே காம் ஆத்தே ஹே. பயிர் கால் மற்றும் கை. தயிர்னா ஸ்விம் பண்ணுறது. ஸ்விம் பண்ணுறதுக்கு கை மற்றும் கால்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். பயிரோ கி சுரக்ஷா கேலியே ஹம் ஜுதா பக்னத்தே ஹே. பைரோக்கி காலை, சுரக்ஷானா பாதுகாக்கிறது, நம்ம காலை பாதுகாக்கிறதுக்காக, கேலியேனா பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் கேலியே, பாதுகாக்கிறதுக்காக நாம் ஸ்லிப்பர் இல்லைனா ஷூ அணிகிறோம். பக்னத்தே அப்படின்னா அணிகிறது, அணிகின்றோம். ஜான்வரோ கே 4 பயிர் ஓத்தே ஹே. ஜான்வரோனா அனிமல். அனிமலுக்கும் 4 கால்கள் இருக்கின்றன. வே பி பைரோ சே சல்தே அவுர் தௌடுதே ஹே. வே பீனா அவைகளும், வேனா அவை, பீனா அவைகளும் பைரோ சே கால்களினால், சல்தே அவுர் தௌடுதே ஹே நடக்குது மற்றும் ஓடுது. எது? அனிமல்ஸ். விலங்குகளும் கால்களினால் நடக்கின்றன மற்றும் ஓடுகின்றன. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆங்க். ஆங்க்னா கண். ஆத்மிக்கே தோ ஆங்கே ஓத்தி ஹே. மனிதனுக்கு 2 கண்கள் இருக்கின்றன. ஜான்வரோ கே பி தோ ஆங்கே ஓத்தி ஹே. விலங்குகளுக்கும் 2 கண்கள் இருக்கின்றன. ஹம் ஆங்கோ சே தேக்தே ஹே. நாம் கண்களினால் பார்க்கின்றோம். தேக்தேனா பார்க்கறது. ஜான்வர் பி விலங்குகளும் ஆங்கோ சே தேக்தே ஹே கண்களினால் பார்க்கின்றன. அடுத்தது நாக். நாக்குனா மூக்கு. ஹிந்தியில் நாக்குனா, தமிழில் மூக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஹம் நாக் சே சாஸ் லேத்தே ஹே. நாம் மூக்கினால், சாஸ் அப்படின்னா ப்ரீத் பண்ணுறது, மூக்கினால் ப்ரீத் பண்ணுறோம். ஹம் நாக் சே சுடுத்தே பி ஹே. நாம் மூக்கினால் ஸ்மெல் பண்ணுறோம். जानवरों में सुड़ने भी शक्ति अधिक होती है. விலங்குகளுக்கு அதிக மோப்ப சக்திகள் இருக்கின்றன. அதுலேயும் பர்டிகுலராக நாய்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோப்ப சக்தி இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஜான்வரோ மே சுடனே கி சக்தி அதிக் ஹோத்தி ஹே. விலங்குகளுக்கு அதிக மோப்ப சக்தி இருக்கின்றன. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கான். கான்னா காது.
மனுஷ்ய மனுஷ்ய கே தோ கான் ஓத்தே ஹே, மனிதனுக்கு இரண்டு காதுகள் இருக்கின்றன. ஹம் கானோ சே சுனத்தே ஹே, நாம் காதுகளினால் கேட்கின்றோம். ஜான்வரோ கே பி, விலங்குகளும் தோ கான் ஓத்தே ஹே, விலங்குகளுக்கும் இரண்டு காதுகள் இருக்கின்றன. வே பி, அவைகளும் கானோசே சுனத்தே ஹே, அவைகளும் காதுகளினால் கேட்கின்றன. லேக்கின் பட், லேக்கின்னா ஆனால், சாப் கே கான் நஹி ஹோத்தே, ஆனால் சாப்னா பாம்பு, பாம்புகளுக்கு காதுகள் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹே ஹேன்னு முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. நஹின் நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால நம்ம ஹே போட வேண்டியதில்லை. லேக்கின்னா ஆனால் பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது. லேக்கின் பட் சாப் கே கான் நஹி ஓத்தே, சாப்னா ஸ்னேக், ஸ்னேக்குக்கு காதுகள் இல்லை. நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம ஹைங் போட வேணாம். அடுத்தது முஹ் அப்படின்னா வாய். நாக்குக்கே நீச்சே முஹ் ஹே, நாக்குன்னா என்ன பார்த்தோம், மூக்குன்னு பார்த்தோம். மூக்குக்கு கீழே, நீச்சேனா கீழேன்னு அர்த்தம், கீழே முஹ் ஹே, வாய்கள் இருக்கின்றன. முஹ் மே தாத் ஓத்தே ஹே, வாயில் பற்கள் இருக்கின்றன. தாத்னா பற்கள், ஓத்தே ஹே இருக்கின்றன. முஹ் மே ஜீப் பி ஓத்தே ஹே, வாயில் நாக்குகள், ஜீப் அப்படின்னா நாக்கு, நாக்கும் இருக்கின்றன. ஹம் முஹ் சே காத்தே ஹே, நாம் வாயில் சாப்பிட்றோம். காத்தேனா சாப்பிட்றது, நாம் வாயில் சாப்பிட்றோம். ஹம் தாத்தே சே கானா சபாத்தே ஹே, நாம் பற்களினால், தாத்தேனா பற்களால், கானா சாப்பாடை, சபாத்தே ஹே அப்படின்னா மெல்றது, பற்களினால் மெல்கின்றோம். ஹம் ஜீப் சே போல்தே ஹே, நாம் நாக்கால், போல்தேனா பேசுகிறோம். ஹம் ஜீப் சே स्वाद भी लेते हैं, நாம் நாக்கால் டேஸ்ட் பார்க்குறோம். ஸ்வாத் பி அப்படின்னா டேஸ்ட்டும் பார்க்குறோம் நாக்கால். நெக்ஸ்ட் என்ன படிக்கிறது, என்ன பார்க்க போகிறோன்னா ஹடியா. हमारे शरीर में हड्डियाँ होती है. हमारे शरीर, நம்ம உடம்புல ஹட்டியா அப்படின்னா எலும்பு, ஹட்டி அப்படின்னா எலும்பு, நிறையா எலும்பு இருக்கிறதுனால ப்ளூரலில் ஹட்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஹமாரே ஷரீர் மே, நம்ம உடம்புல ஹட்டியா ஓத்தே ஹே, நிறையா எலும்புகள் இருக்கின்றன. ஹமாரே ஷரீர், நம்ம உடம்புல 206 அடியா ஓத்தி ஹே, 206 எலும்புகள் இருக்கின்றன. ஹே அடியா, அந்த எலும்புகள் மஜ்பூத் ஓத்தி ஹே, மஜ்பூத்னா ரொம்ப பலமாக, ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். மஜ்பூத்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. चीनी और नमक ज़्यादा खाने से हड्डियाँ कमज़ोर बनती है. சீனினா சர்க்கரை, और மற்றும் உப்பு, நமக்குனா உப்பு, சர்க்கரை மற்றும் உப்பு. ஜாதா அப்படின்னா ரொம்ப அதிகமாக, கானே அப்படின்னா சாப்பிட்றது, ரொம்ப அதிகமாக உட்கொள்கிறது, சாப்பிட்றதுனால எலும்புகள் எல்லாம் கம்ஜோர்னா ரொம்ப வீக்காக, பலவீனமாக, ரொம்ப வீக்காக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனி, சர்க்கரையும் உப்பும் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறதுனால நம்ம எலும்புகள் எல்லாம் ரொம்ப வீக்காக ஆயிடுது. ஹிஸ்லியே, அதனால், ஹமே நாம், நமக்குனா உப்பு, அவுர் மற்றும் சீனி, உப்பு மற்றும் சர்க்கரையை சஹி அப்படின்னா சரியான, மாத்ரா அப்படின்னா அளவு, சரியான அளவில், மே கானா சாயியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான அளவில் நம்ம எடுத்துக்கணும். அப்படி சரியான அளவில் சர்க்கரை உப்பு இல்லைன்னா நம்ம எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ இல்லை கம்மியாக எடுத்துக்கிட்டாலோ நம்ம எலும்புகளால் ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹாத்தோசே அச்சே காம் கரோ, கைகளால் நாம் நல்ல வேலைகளை செய்ய வேண்டும். ஹாங்கோசே ஹச்சி பாத்தே தேக்கோ, கண்களால் நாம் நல்ல விஷயத்தை பார்க்க வேண்டும். பாத்தேனா விஷயத்தை பார்க்கணும், தேக்கோ. முஹ்சே, வாயால், ஹச்சி பாத்தே போலோ, வாயால் நல்ல வார்த்தையை பேசணும். ஹச்சினா நல்ல,
பாத்தே அப்படின்னு நல்ல வார்த்தையை போலோ பேசணும். கானோசே காதுகளால், ஹச்சி பாத்தே சூனோ நல்ல விஷயத்தை கேட்கணும். அடுத்தது அபியாஸ் பார்ப்போம். ஆத்மி डैश दो हाथ होते हैं. ஆத்மி கே दो हाथ होते हैं. மனிதனுக்கு 2 கைகள் இருக்கின்றன. ஹம் ஆங்கோ சே நாம் கண்களால் என்ன பண்ணுறோம்? தேக்தே பார்க்குறோம். தேக்தே ஹே. முஹ் மே தாத் ஓத்தே நம்ம வாயில் பற்கள் இருக்கின்றன. ஹைன் ப்ளூரலில் வரும். தும் ஆத்தோ சே நீ கைகளால் என்ன செய்யணும்? தும் ஆத்தோ சே ஹச்சி காம் கரோ நல்ல வேலைகளை செய்யணும். சாப்புக்கே கான் நஹி ஓத்தே. சாப்புனா பாம்புக்கு காதுகள் கிடையாது. கான்னா காது. நஹி ஹோத்தே கிடையாது. அடுத்தது ஜவாப் தோ. ஏக் ஆத் மே கித்தனி உக்லியா ஏ. ஏக் ஆத் மே ஒரு கையில் கித்தனி எவ்வளவு விரல்கள் இருக்கின்றன. அப்புறம் ஏக் ஆத் மே அப்படியே போட்டுட்டு 5 உக்லியா ஹே அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டு கித்தனைக்கு பதில் 5ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஹம் கிஸ்ஸே சுடுதே ஹே நாம் எதில் ஸ்மெல் பண்ணுறோம்? நாம் மூக்கு வழியாக ஸ்மெல் பண்ணுறோம். மூக்குக்கு நாக்கு. हम नाक से सुड़ते हैं. हम आँतों से क्या करते हैं? நம்ம கைகளால் என்ன செய்கிறோம்? ஹம் ஆத்தோ சே காம் கர்த்தே ஹே வேலை செய்கிறோம். ஆத்மிக்கே கித்தனை ஹாத் ஓத்தே ஹே மனிதனுக்கு எத்தனை கைகள் இருக்கின்றன? ஆத்மிக்கே தோ 2 தோ ஆத் ஓத்தே ஹே. கியா சாப்புக்கே கான் ஓத்தே ஹே என்ன பாம்புக்கு காது இருக்கின்றதா? இதை மாதிரி எஸ்ஆர் நோவில் வந்துச்சுன்னா முதல்ல எஸ்ஆர் நோவான்னு சொல்லிடணும். இப்போ இங்கே ஆன்சர் வந்து நஹி இல்லை. அப்போனா நஹி சாப்புக்கே நஹி கான் ஓத்தே ஹே பாம்புக்கு காதுகள் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தன்யவாத்.